முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு டாஸ்மாக மூட போறேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு எதிர்க்கட்சிகளும் பிரபலங்களும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல யாரை வந்து சபாநாயகரா தேர்ந்தெடுத்திருக்காங்க, எதிர்க்கட்சி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சியான முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, திடீர்னு நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, தாவேகா நிர்வாகி ஒருத்தரை வந்து கைது பண்ணிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, அதிமுக வந்து ரெண்டா உடைஞ்சு அதுல ஒரு பகுதி வந்துட்டு தாவேகாவுல போய் சேர போறதா சொல்றாங்களே, இது எல்லாமே உண்மையா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு. ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல கையெழுத்து போட்ட விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்னோட டார்கெட் வந்துட்டு இந்த டாஸ்மாக் தான். 500 மீட்டர் ரேடியஸ்ல இருக்க 717 டாஸ்மாக வந்துட்டு இன்னும் 2 வாரத்துல மூட போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்காக எதிர்க்கட்சி சைடுல இருந்துமே எல்லாருமே வந்துட்டு அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆண்டவரே வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையிலேயே விசிகாவுடைய எம்எல்ஏ வன்னியரசு அவர்களுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்களுமே வந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த ஒரு செயலுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு போட்டியுமே இல்லாம ஜேசிடி பிரபாகர் அவரை தான் வந்துட்டு சபாநாயகரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. துணை சபாநாயகரா வந்துட்டு ரவிசங்கர் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்பவே ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நாங்க வந்துட்டு எதிர்க்கட்சி தானே தவிர எதிரி கட்சி இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நானும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்துட்டு லோயலா காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோம். நீங்க வந்துட்டு எனக்கு காலேஜ்ல வேணா சீனியரா இருக்கலாம், ஆனா இந்த அரசியல்ல திமுக தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுன்னா நாங்க தான். சோ நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறத நீங்க வந்துட்டு கேட்கணும், எங்களோட குரல் தான் இங்க வந்துட்டு அதிகமா கேட்கணும், அதை நீங்க வந்துட்டு காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு சிரிச்சுட்டே இருந்ததெல்லாம் ரொம்பவே கியூட்டான ஒரு மொமெண்டா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு பிரச்சாரத்தப்பெல்லாம் திமுக ஒரு தீய சக்தி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இது வந்து ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறமா ஆளுங்கட்சி சைட்ல இருந்து என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வருவாங்க, அதுக்கு எதிர்கட்சியில என்ன மாதிரியான விவாதங்கள் வைக்க போறாங்க, எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான பதில்லாம் வந்து சொல்ல போறாங்க, இவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் வந்துட்டு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா, அது எல்லாமே சாத்தியமா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நமக்கு போக போக தான் தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சட்டப்பேரவையில பிரேமலதா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவு கூர்ந்து. அது வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. படத்துல வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு அண்ணனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சட்டமன்றத்திலையும் சட்டப்பேரவையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு எதிர்க்கட்சியா இருந்து மக்களுக்காக எத்தனையோ விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காங்க, மக்களுக்காக எத்தனையோ நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்கானதா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும், நீதி நேர்மை அதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே நல்லா பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சட்டமன்ற பேரவை இதை தாண்டி இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீட் தேர்வு எழுதுனாங்கல்ல, அந்த தேர்வை வந்து இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல பல ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 23 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இதை வந்து ரொம்ப டீப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐக்கு வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு நடுவுல தாவேகாவோட நிர்வாகி புதுக்கோட்டையை சேர்ந்த மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவரை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதிக வட்டிக்கு நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்டவங்கள்ட்ட 25 கோடி வந்து ஆட்டைய போட்டிருக்காப்ல. ஆட்டைய போட்டு இங்க இருந்தா தானே நீங்க என்னை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி வட மாநிலத்துக்கு ஓடி போயிட்டாரு. இருந்தாலுமே காவல்துறை வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க. இதுதான் நீங்க கொண்டு வந்த மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை வந்து எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரை நாங்க வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கி 1 இயருக்கு மேல ஆச்சு, சோ எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி தாவேகா சைட்ல இருந்து சொல்றாங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு விஷயம், தாவேகா நிர்வாகியை கைது பண்ண ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக ஒரு சைடுனா இன்னொரு பக்கம் அதிமுக இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தல்ல வந்துட்டு எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையே வந்து இழந்துட்டாங்க. 10 முறை தோல்வியை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11வது முறையுமே வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சோ இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி தான். அதனாலதான் மக்கள் வந்து ஆதரவு தரல. இது முழுக்க முழுக்க வந்துட்டு இபிஎஸ் அவர்களுடைய காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து அதிமுக சைடுல இருக்க எல்லாருமே வந்து பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவி சண்முகம் வந்துட்டு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக தாவேகா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திமுக வந்துட்டு எந்த ஒரு இடையூறுமே செய்யாது அப்படின்னு வந்து தாவேகாவுக்கு ஆதரவாவெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ சிவி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு எதுக்காக அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க, திமுக வந்து எதிர்க்கணும், திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்படிப்பட்ட திமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி போய் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான
ஒரு பக்காவான ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து சொல்றாரு. ஆனா இதெல்லாம் வந்துட்டு நம்புற மாதிரி இல்ல. ஆனா அவர் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அது சம்பந்தமா சி.வி. சண்முகம் அவர்கள் இபிஎஸ் வந்துட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது நாங்க அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஏத்துக்காத மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இல்ல, அதிமுக ரெண்டா உடையிறதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, அவங்க வேற ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து 169 இடங்கள்ல வந்து தனிச்சு போட்டி போட்டாங்க. அதுல 47 இடங்கள்ல மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இதுல 17 பேர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. 30 பேர் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு தான் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் தான் வந்து சட்டமன்ற குழுவோட உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்களை வந்துட்டு ஒழிச்சு கட்டணும், அதிமுகவே ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான பக்காவான பிளான் எல்லாம் வந்துட்டு சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் பக்காவா போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இருக்கும்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த ஒரு நிலைமையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இங்க யார் ஆள்றது, நீயா நானா அப்படின்னு சொல்லி உள்கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட போட்டி. சரி, போட்டி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுதியான ஒரு ஆளுமை இருக்கா அப்படின்னா அது இல்லவே இல்ல. சரியான ஒரு தகுதியான ஆளுமை இல்லாதங்கிறதுனாலதான் நான் தலைவரா வரணும், நீ தலைவரா வரணும்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அதோட நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக வந்து ரெண்டா உடைஞ்சிருக்கு. இதுல ஒரு பகுதி என்ன பண்ண போறாங்கன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா ராஜினாமா பண்ணிட்டு ஆதரவு கொடுப்பாங்களா, இல்ல அதிமுகவுல இருந்துகிட்டே போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக வந்து ரெண்டா உடைய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்க திட்டம் எல்லாமே வந்துட்டு நல்லபடியா இருக்கா? இது மக்களுக்கு சாத்தியமான ஒண்ணா இருக்கா? இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும், நீட் தேர்வு ரத்து செஞ்சதை பத்தியும், தாவேகா நிர்வாகி கைது செஞ்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு அரசியல் அப்டேட்டா இருந்தாலும் அதை வந்துட்டு ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.